இங்க பாருங்க, நம்ம இப்பதான் புதுசா ஃப்ரிட்ஜ் வாங்கணும். அவன் என்னத்தையும் வாங்குறான். நாங்கள் இப்போதான் இப்போதைக்கு எங்கள் ரூமில் இன்னைக்கு தான் ஃப்ரிட்ஜ் 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கோம். ஃப்ரிட்ஜ் டூர் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே வாங்க போகலாமா? கோழி தயவு செய்து இதுதான் நாங்கள் காலங்காலமா நிற்கிறோம். 4 வருஷம் 5 வருஷமா. நானாவது 4 வருஷம் தான் நிற்கிறேன். உங்களாம் 10 வருஷம் தின்னுட்டு இருக்காங்க. நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல. நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. சம்சா வந்து அப்படியே கீஸ்ல கட்டி இருக்கு, இன்னும் பொதிக்கல. இதுதாங்க குவைத்தோட வாழ்வாதாரமே. இல்லனாக்கா மனுஷனே இல்ல. சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. தெரியுங்களா? அடுத்து இந்த சைடுல என்னப்பா இருக்கு? இது வந்து நம்ம ஊர்லலாம் வந்து சந்தைக்கு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வரணும். இங்க அப்படி இல்லை. எல்லாத்தையும் ஒரு பாக்கெட்ல அடைச்சி 300 காசும் போட்டான். நம்ம எடுத்தோமா. இது வந்து நம்ம ஊர் கறி வைக்க மாட்டுக்கறி. மாட்டுக்கறியா? மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி எல்லா கறியும் இருக்கு. ஆமா, வேண்டப்ப எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதான். இப்போ கீழே பார்ப்போம். தொடணும்ல பாருங்க. என்ன இது டைல்ஸ் ஒரு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கீங்க? இது யாரா வச்சது? அவன் என்ன செஞ்சா சொல்லிட்டடியேண்டா. இப்ப என்ன சொன்னா தெரியுமாடா? டைல்ஸ் கலர்லாம் ஃப்ரிட்ஜ்ல வைப்பீங்க. பங்காளிக்கு வேலையே இல்ல. எதெல்லாம் வைக்கணும்னு தெரியல. இத போய் வச்சிருக்கான்டா. சுப்ஹானல்லாஹ். தெரிஞ்சி இவன் வந்து லோஷன் நினைச்சிட்டான். ஏதோ அந்த ரோஸ் மில்க் சாக்லேட் கிரீம் நினைச்சு. நம்ம நாட்டுல எல்லாரும் அடுத்தவ வேலைக்கு தான் வேட்டு வைக்கிறானுங்க. இது வந்து சாம்பார் காய்கறி. இது வந்து லூலைப்பர்ல இருக்கும். 1 தினார் தான் அப்படியே. ஆமா, நம்ம ஒரு வாரத்துக்கு தேவைன்றா அது இது பண்ணிக்கலாம். குடமிளகா அரபில ஃபில்ஃபில் பாரித்துன்னு சொல்லுவாங்க. சூப்பரா இருக்கும். காலை டிஃபன் இதுதான் ஓடிட்டு இருக்கு. எங்களுக்கு காலைல சாப்பாடு இந்த ஒரு மீன் தான். ஒரு 3 பேர் சாப்பிடலாம் ஒரு மீனை வச்சு. பால் கேடி ப்ரமோஷன் மட்டும் நினைக்கிறேன். அந்த பால் வந்து கிட்டத்தட்ட 2 மாசம் ஆச்சு. புதுசா ஃப்ரிட்ஜ் வந்ததுக்கு உள்ள வச்சிட்டீங்க. விடுப்பா, மனுஷனுக்கு கஷ்டம் நஷ்டம் வரலாம் ஜகஜம். இத போய் பெருசா நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு. பாத்தீங்களா, ஊர்ல காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து வர வச்சோம். எவ்வளவு காஞ்சி போனாலும் தூக்கி போறது மனசு வரல. ஏன்னா காயதான். இதுதான் தவறான செயல். தேனு யாருது? தலைவன் அப்பாஸ். இது ஏன் இதெல்லாம் இல்லைங்க, பங்காளி இது. ஏன் இதெல்லாம் இல்ல. ஆமா, நான் ஏன் தேன் சாப்பிட போறேன்? காபி தூள்லாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்க. ஆமா, இன்னும் ஓபன் பண்ணல. 350 காசு தான் ரேட் கம்மி. ஆமா, நெஸ்கேஃப் 650 காசு. 950 காசுடா. ஒருதான் முருதா பாஸ். என்னது அது? இது ஒண்ணுமே இல்ல. இந்த மலாட்டை பயிறு, அப்புறம் வந்து இந்த கடலைப்பருப்பு, அப்புறம் புதினா, இது எல்லாத்தையுமே காய வச்சு அரைச்சி எடுத்து வந்திருக்காரு. இது ஒண்ணுமே இல்ல. சோத்துல நம்ம ஊர்ல இட்லி பொடி மாதிரி தான். இட்லி பொடி சோத்து மேல தூவி எண்ணெய் ஊத்தி பிழிஞ்சு சாப்பிட வேண்டியதுதான். காலிஃபிளவர் இருக்கு, பச்சை மிளகா, முட்டை, தக்காளி. நாங்க டெய்லி குடிச்சிட்டு கிடக்கோம் இதைத்தான்.